பொதுவாகவே சரவணா ஸ்டோரோட ஓனர் அண்ணாச்சி தான் இன்ஸ்டாகிராம்லயும் சமூக வலைத்தளங்களிலும் பயங்கர ட்ரெண்டிங்கா இருப்பாங்க. ஆனா அண்ணாச்சிக்கு அப்புறம் ஒரு ஓனர் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகி இவரை போல ஒரு சாமானிய மனிதன் வேற யாராலையும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தூக்கி கொண்டாடுறாங்க. ஸோ அவங்க யாரு, அவர் என்னதான் அப்படி ரீல்ஸ் போடுறாரு, அப்படி என்ன மனசுல அவர் பதிஞ்சிட்டாரு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லலிதா ஜுவல்லர்ஸோட ஓனரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்ல பார்க்கும்போது கடைசியா வருவாரு. இவரை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மனுஷன், ரொம்ப சிம்பிளா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஈவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லலிதா ஜுவல்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொள்ளை எல்லாம் நடந்துச்சு. பட் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி பயங்கரமா பாத்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பல பேர்கள் லலிதா ஜுவல்லரோட ஓனர்ஸ்க்கு இருந்தது. இப்போ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இவரோட டெய்லி லைஃப் ரொட்டீனை வீடியோ போடுறாரு. நார்மலா ஆட்டோல போறது, அது மட்டும் இல்லாம ரோட்டு கடையில வாங்கி ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுறது, நினைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போறது, யாரெல்லாம் போட்டோ கேட்கறாங்களோ பொறுமையா உட்காந்து போட்டோ கொடுக்கறது போன்ற பல ரீல்ஸை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அதை போய் ஒன்னொன்னா பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு என் பொண்ணுங்க 2 பேருக்கும் என் கையால தான் டிஃபன். வேறு தான் ட்வின்ஸ், வேற வேற டேஸ்ட். ஒருத்தருக்கு சப்பாத்தி பெருசாக வேணும், ஒருத்தருக்கு குட்டி குட்டியாக ரவுண்டாக வேணும். ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரெயினில் போனேன் ஃபேமிலியோட. எங்கே எதுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். முதல்ல ஜேர்னி பற்றி சொல்கிறேன். சென்னை டு திண்டுக்கல் வந்தே பாரத் சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். என் பையனோட வீடியோ கேம்ஸ், கூட ட்ராவல் பண்ணுறவங்களோட அர்த்த மக்களோட ஒரு ஹாப்பி ஜேர்னி. ஸ்டார் ஹோட்டல், ஃபைன் டைனிங் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. சின்ன வயசுலேயே இந்த ரோட்டு கடையில் நிறைய சாப்பிட்டதுனால ஐ லவ் ஸ்ட்ரீட் ஃபுட். அஃபிஷியல் யூனிஃபார்மே என் கையால் அயன் பண்ணுறது எனக்கு தனி சந்தோஷம். நான் படிப்பை பாதிலே விட்டதுனாலையோ என்னமோ தெரியல. இவரை போல ஒரு சாமானிய மனிதன் வேற யாராலுமே இருக்க முடியாது. பல மோட்டிவேஷனான ஸ்டோரிஸும் சொல்லி, ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற பிரச்சனைகளும் சொல்லி, ஸோ ரொம்ப வெளிப்படையா அவர் பேசுறத பார்க்கும்போது இவருக்கு ஃபாலோவர்ஸும் அதிகமா வருது. அது மட்டும் இல்லாம லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனருங்கிறத தாண்டி இவ்வளவு ஒரு பக்குவமான மனிதர் யாரால இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வீடியோ தான் இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ட்ரெண்டிங் போகுது. பட் யூடியூப்ல ஏன் ட்ரெண்டிங் ஆகல அப்படின்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. நான் பர்சனலா பார்த்து பரவாயில்ல, இவ்வளவு பெரிய மனுஷன் தன்னோட டெய்லி ரொட்டீன் எல்லாத்தையும் ரொம்ப நார்மலா சொல்றாரு. இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அதை எப்படி நம்மள வெளியே காமிக்கிறோம், பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது லலிதா ஜுவல்லரிஸோட ஓனர் கிட்ட நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.